வணக்கம். இது லிங்குவா பட்ஸ், மொழி ஆர்வத்தை மலரச் செய்யும் இடம். வாங்க சுவாரஸ்யமான முறையில் மொழிகளை கற்போம். இது கதை நேரம். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு விடுமுறை தினம் குழந்தைகள் பாட்டியிடம், பாட்டி, போர் அடிக்குது, ஒரு கதை சொல்லுங்க என்று கேட்டார்கள். பாட்டி அவர்களை அருகில் அமர்த்தி, சரி, இன்று நான் கஜேந்திர மோட்சம் கதையைச் சொல்லப் போறேன். ஆஹா, சொல்லுங்க பாட்டி என்று குழந்தைகள் மகிழ்வுடன் கூறினார்கள். ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானை இருந்தது. அது வலிமையான யானை. அது யானை கூட்டத்தோடு காட்டில் வாழ்ந்தது. அந்த கூட்டத்தின் தலைவனும் கூட. கஜேந்திரன் ஸ்ரீரங்கத்தின் மகாவிஷ்ணுவின் மிக சிறந்த பக்தன். ஒரு நாள் எல்லா யானைகளும் தண்ணீர் குடிக்கச் சென்றன. ஏரியில் ஒரு பெரிய முதலை இருந்தது. அது கஜேந்திரனின் காலை கடித்து பிடித்தது. முதலை யானையை விடவில்லை. கஜேந்திரன் போராடியது. மற்ற யானைகள் உதவின. ஆனால் யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. கஜேந்திரன் சோர்ந்து போனது. பகவான் விஷ்ணுவை வேண்டி ஒரு தாமரை மலரை எடுத்து தன் தும்பிக்கையால் வானத்தை நோக்கி, அது உரக்க கத்தியது, ஆதி மூலமே, என்னை காப்பாற்று. அந்த சத்தத்தை கேட்டு விஷ்ணு வந்தார். அவர் சக்கரத்தை எடுத்து முதலையை வெட்டினார். கஜேந்திரன் விடுதலை பெற்றது. அந்த யானை முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா. அவன் அகந்தை காரணமாக முனிவர் சாபம் கொடுத்தார். அவன் யானையாக பிறந்தான். முதலை முன்னொரு காலத்தில் ஒரு கந்தர்வன். அவனும் முனிவரால் சாபம் பெற்றான். இருவரும் விஷ்ணுவின் அருளால் சாப விமோசனம் பெற்றனர். அதுவே கஜேந்திர மோட்சம். பாட்டி கூறினார், குழந்தைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இறைவனை முழு மனதுடன் அழைத்தால் அவர் நம்மை காப்பாற்றுவார். குழந்தைகள் அதை கேட்டு, வா பாட்டி, ரொம்ப நல்ல கதை. பாட்டி சிரித்தபடி, அடுத்த கதை நேரம்ல இன்னொரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன். இப்போ கிளம்பலாமா? நன்றி. லிங்குவா பட்ஸுடன் மொழியின் உலகில் தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.